டயபெட்டிக்னால உடம்புல என்னெல்லாம் தொந்தரவு வருது, எந்தெல்லாம் உறுப்பு டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டயபெட்டிக் எதுலேருந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு, ஹார்ட்டு, நம்ம கிட்னிஸு, காலில் வர புண்ணு, வயிற்றில் ப்ராப்பராக டைஜஷன் நடக்காதது, இந்த மாதிரியான தொந்தரவு, பல்ல நிறைய கேவிட்டிஸ் வர்றது, அப்புறம் ஸ்கின் தொந்தரவு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிட்னி அஃபெக்ட் ஆகுது. கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க வேஸ்ட் பொருளை வெளியேற்றுறது. ஸோ அது ஒரு ஃபில்டர் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ அந்த ஃபில்டரில் நிறைய சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த இடத்துலலாம் பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறனால இந்த சின்ன சின்ன வெசல்ல இருந்து வர பிளட் எல்லாம் கிளாக் ஆகி நின்றுடும். ஸோ அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது. அண்ட் கிட்னியோட ஒரு மெயின் ஃபங்க்ஷன் பிபியை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ பிபி இந்த சுகர்னால் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அனீமியா வரதுக்கான வாய்ப்பு, இந்த மாதிரி பல விஷயமும் கிட்னினால் அஃபெக்ட் ஆகுது. கிட்னி கம்ப்ளீட்டாக நமக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு கடைசியில் எப்படி போய் விடும்னா ஒரு டயாலிசிஸ் பண்ணணும் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், இந்த மாதிரியான ரொம்ப சீரியஸ் இஷ்யூஸில் கொண்டு போய் விடும். ஸோ இந்த கிட்னி இந்தளவு டேமேஜ் ஆகும்போது நமக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கண்ணில் பிளைண்ட்னஸ்ஸு, அப்புறம் நிறைய சின்ன சின்ன புண்ணு அல்சர் ஆறாத மாதிரி, காலில் அந்த உணர்வே இல்லாத மாதிரி இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கண்ணிலையும் நிறையா பிரச்சனை வருது. அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.